இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா அவல் பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து பொன் வறுவலாக கொஞ்சம் வறுத்துக்கிறேன். அவல் பாயாசத்துக்கு நான் 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அவலை அதுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்க போகிறேன். 1 கப் அவலை நான் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுக்கு அந்த அளவு நெய் இருந்தாலே போதும். இதுக்கு தனியாக நெய்யை ஆட் பண்ணணுன்னு ஒன்றும் வேணாம். நல்லா ஃபுல்லாகவே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதோட நான் 1 கப் அளவு பால் வச்சுருக்கேன். காய்ச்சி வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த பாலோட அவலை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வேகணும். பால் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாலோட அவல் நல்லா கொதித்து வரணும். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுக்க போகிறேன். அதனால் நல்லா கொதித்து வர அளவு நல்லா வெந்து வரணும். இது நல்லாவே வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். இதுக்கு நான் தேவையான அளவு சுகர் எடுத்திருக்கேன். இது மீடியமான சுகர். ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க இதை இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியமான அளவுலே சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா இந்த அளவு திக்னஸாக இருக்கணும். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஓகே, அவல் பாயாசம் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு அவல் பாயாசம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே குயிக்காக ரெடியாகிற பாயாசம் தான் அது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.